தான் பார்க்குறாங்க. நீங்கள் பார்த்துட்டு எல்லாம் சொல்லுவாங்க, நீங்களே கேளுங்க. பட் கண்டிப்பாக நீங்களாம் சப்போர்ட் பண்ணுவீங்க நம்புறோம். நானும் உள்ளே போயிட்டு வச்சு செகண்ட் ஹாஃபையும் பார்த்துட்டு வந்துடுறேன். நீங்களாம் ஏன் பார்க்கல? கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும் நம்புறோம். பார்ட்டிசிபேட் நானும் இந்த படத்தில் நடிச்சிருக்கிறதுனால எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. என்னோட போர்ஷன் வந்து படத்தில் கொஞ்சம் வந்தாலும் ரொம்ப ஸ்வீட்டாக ரொம்ப நல்லா இருக்குது. ஆடியன்ஸுமே வந்து இன்டர்வல் டைமில் என்னோட கேரக்டர் பேரை சொல்லி கூப்பிட்டது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. மற்றபடி படம் எப்படி இருக்குன்றது ஆடியன்ஸ் பார்த்துட்டு அவங்க ரெஸ்பான்ஸை சொல்லணும்னு நினைக்கிறேன். ஆடியன்ஸ் எல்லாருமே கண்டிப்பாக இந்த படத்தை வந்து பார்க்கணும்னு நினைக்கிறேன். ஏன்னா ஒரு படம் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி மது அருந்துதல், புகைப்பிடித்தல், உடல்நலத்திற்கு கேடுன்னு டைட்டில்ஸ் போடுறது மட்டும் இல்லாமல் இந்த படத்தில் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் எதுவுமே கிடையாது. ஏன்னா சராசரி எந்த படம் வந்தாலும் யங்ஸ்டர்ஸ் எல்லாருமே வந்து திருட்டு தம் அடிக்கிறது, வீட்டுக்கு தெரியாமல் தண்ணி அடிக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கும். அந்த மாதிரி உங்களுக்கு ஒரு தாட்டே வராது. ஏன்னா இந்த படத்தில் அந்த மாதிரி எதுவுமே இல்லை. இந்த படத்தில் அதெல்லாம் என்கரேஜ் பண்ணல டைட்டிலில் சொல்லிட்டு படத்தில் பார்த்தோன்னா அதெல்லாம் இருக்கும், அடி தடி ட்ரிங்க்ஸ் இதெல்லாம். அந்த மாதிரியான விஷயங்கள் எதுவுமே இல்லை. ரொம்ப கம்ப்ளீட்டான க்ளீனான ஸ்வீட்டான மூவி. தாராளமாக வந்து பசங்க, சின்ன குழந்தைங்க, பெரியவங்க எல்லாருமே பார்க்கலாம். படத்துல என்ன மாதிரி மெசேஜ் சொல்லியிருக்குன்னா இது வந்து ஒரு மெசேஜ் ஓரியன்ட் படம் அப்படின்னு இன் பர்டிகுலர் சொல்ல முடியாது. ஸ்கூல் டைம்ல இருக்கிற ஒரு லவ் பெருசாகி 10 வருஷம் கழிச்சு திரும்ப பாக்குறாங்க, 2 பேரும் அவங்களுடைய லவ்வை வந்து தெரிவிச்சுப்பாங்களா, கல்யாணம் பண்ணிப்பாங்களா அப்படிங்கிற மாதிரி ஒரு டிராவல்ல போகும். பட் இதுல வந்து நான் பார்த்த வரைக்கும் எனக்கு என்ன தோணுச்சு அப்படின்னா, நம்ம ஒரு பொண்ணை லவ் பண்றோம் அப்படின்னா அந்த பொண்ணு கிட்ட நம்ம லவ் சொல்லி அவங்க ஓகே சொன்னாங்கன்னா ஓகே, இல்லைன்னா வந்து அவங்களை எந்த விதத்திலையும் துன்புறுத்தக்கூடாது. அவங்களுக்கு நம்மளோட லவ் அக்செப்ட் பண்ணிக்கிறதுக்கும் ரிஜெக்ட் பண்றதுக்கு உரிமை இருக்கு. அதனால அவங்க எந்த விதத்திலையும் துன்புறுத்தக்கூடாதுன்ற மெசேஜை ரொம்ப அழகா போற போக்குல டைரக்டர் சொல்லியிருக்காங்க. ஐ திங்க் இந்த மெசேஜ் யூத்துக்கு போய் சேர வேண்டியது அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா நம்ம நிறைய லவ்னால பெண்களை வந்து இந்த ஆம்பளை பசங்க தாக்குறத பார்த்துருக்கோம் இல்லையா? ஸோ அந்த மாதிரிலாம் எதுவுமே நடக்கக்கூடாது. லவ்ங்கிறது ஷுட் பி மியூச்சுவல். 2 பேருக்கும் பிடிச்சிருந்தா ஓகே, இல்லைன்னா வேண்டாம் ரிஜெக்ட் பண்ணிட்டா வி ஹாவ் டு மூவ் ஆன்றத வந்து ரொம்ப அழகாக சொல்லியிருக்காங்க. ரக்ஷன் ரொம்ப நல்லா நடிச்சிருக்காங்க. இவருக்கு இதுக்கப்புறம் இன்னும் நிறைய படம் வரணும்னு நான் வந்து ஐ விஷ் அண்ட் ப்ரே. அதில் ரக்ஷன் மட்டும் இல்லாமல் ஹீரோயின் மலினா அவங்களோட ரோல் ரொம்ப அழகாக பண்ணியிருக்காங்க. அவங்கள தவிர நட்டேலி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு சூப்பரான ரோல் ப்ளே பண்ணியிருக்காங்க. ராகுல், மெல்வின், தென் ஸ்வேதா. தீனாவோட ரோல் சூப்பர். தீனா வந்து ஒன் ஆஃப் தி பில்லர் ஆஃப் சப்போர்ட்னு சொல்லலாம் இந்த மூவிக்கு. இவங்களை தவிர டெக்னிக்கல் சைட் பார்த்தீங்கன்னா நம்ம டைரக்டர் வந்து சின்ஸ் அவர் வந்து ரொம்ப ஒரு யங் பர்சன் தான் இருந்தாலும் கூட அவர் வந்து ரொம்ப அழகாக ஒரு 40 வயசு 50 வயசுல இருக்க பேரண்ட்ஸு அவங்களுடைய பசங்க ஸ்கூலுக்கு அனுப்பினா இந்த லவ் இந்த மாதிரி பிரச்சனை எல்லாம் மாட்டிக்க கூடாது, ரொம்ப நீட்டான ஒரு லைஃப் அவங்களுக்கு அமையணும், நல்லபடியாக அந்த ஸ்கூலில் வந்து பாஸ் அவுட் ஆகி வரணுமேன்ற ஒரு அக்கறை நமக்கு இருக்கும் இல்லையா? அந்த அக்கறையோட ரொம்ப அழகாக இந்த படத்தை வந்து அவர் எடுத்திருக்காருன்னு நான் சொல்லுவேன். அண்ட் சினிமாட்டோகிராஃபி நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குது. எங்களோட கேமராமேன் கோபி அவ்வளோ பியூட்டிஃபுல் ஒர்க் பண்ணியிருக்காங்க. அண்ட் இன்னொரு சப்போர்ட்னு பார்த்தீங்கன்னா மியூசிக். சச்சின் வாரியார் ரொம்ப ரொம்ப பியூட்டிஃபுல்லான மியூசிக் கொடுத்துருக்காரு. எந்தெந்த இடத்துல எப்படி மியூசிக் இருந்தால் நல்லாயிருக்கும், ஆடியன்ஸை கனெக்ட் பண்ணன்ற அவ்வளோ அழகாக பண்ணியிருக்காங்க. அண்ட் தாமரை மேமோடைய லிரிக்ஸ்லையும் இந்த பாட்டு எல்லாமே சூப்பராக வந்துருக்கு. தேங்க்ஸ். படம் வந்து எல்லாருமே வந்து பாருங்கள், ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குது. ஆக்சுவலாக ஒரு 90s கிட்ஸ் இந்த பசங்களாம் வந்து ஒன்றா சேர்ந்து ஸ்கூல் போனால் எப்படிதான் இருக்கும் அப்படின்றது வந்து படமாக சொல்லியிருக்காங்க. ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது. உண்மையிலேயே நாங்களாம் போனால் என்ன ஆகுறதுன்னு தெரியல. அது வந்து நல்லா பண்ணி வேறு லெவலில் எடுத்திருக்காரு. நம்ம டைரக்டர் வந்து யோகேந்திரன்றது வந்து நல்லா பண்ணியிருக்காரு. நிறைய ஆர்டிஸ்ட் வந்து இதில் பண்ணியிருக்காங்க. நம்ம ப்ராங்க் ஸ்டார்லாம் வந்து எப்போவுமே அவர் வந்து எதனா ப்ராங்க் பண்ணிட்டு போயிடுவார். இதுலேயே நினச்சேன் இல்லை நடிச்சாரா இல்லையா ப்ராங்க் பண்ண போகிறவரோ அப்படின்னு வச்சேன். வேறு லெவலில் பண்ணியிருக்காரு. உண்மையிலேயே செகண்ட் ஹாஃபில் அவர் ஒரு சூப்பரான அது ஒரு சின்னதாக ஒரு விஷயம் ஒன்று வரும், அதை வந்து எல்லாருமே அதுக்குள்ளே ஒரு மனசை கஷ்டப்படுற அளவுக்கு வந்து பண்ணிட்டாரு. சூப்பராக வந்து ப்ராங்க் ஸ்டார், உங்களுக்கும் வாழ்த்துக்கள். ரக்ஷன்னா அவர் ஆக்டிங் எப்பவும் போல் வந்து வேறு லெவலில் பண்ணிட்டாருன்னு சொன்னோம், செம்மையாக பண்ணார். அப்புறம் படத்தில் நடித்த எல்லா கோ ஆர்டிஸ்ட்டும் வந்து வேறு லெவல் பண்ணாங்க. டெக்னீஷியனாக வந்து நிறைய பேர் எல்லாருமே வந்து சூப்பராக ஒர்க் பண்ணியிருக்காங்க. வேறு என்ன சொல்கிறது, நீங்கள் தான் சொல்லணும். ஜி படம் நல்லா வந்திருக்கு. வேறு ஏதாவது கேட்க விரும்புகிறேன். ஆடியன்ஸ் வந்து படத்தை பார்க்கணுன்னா என்ன ரீசன்? ஜி ஜாலியாக வந்து படத்தை பார்த்துட்டு போகலாம். என்னென்னா ஜென்ரல் ஆடியன்ஸ் ஐயோ நான் இந்த படத்தில் இது இருக்குமா அது இருக்குமானா இல்லை, ஒரு ஃபன்னான ஆக்சுவலாக ஜென்ரல் ஆடியன்ஸ் வந்து நம்ம ஒரு வேளை வந்து இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் அமைஞ்சு நம்மளும் வந்து நம்ம ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து நம்ம வந்து பள்ளிக்கூடம் போனோன்னா எப்படி இருக்கும் அப்படின்னு வந்து நினச்சி படத்துக்கு வந்தாங்கன்னா அவங்களோட ஹாப்பினஸ் இல்லையா. நான் என்ன சொல்கிறேன்னா, நீங்கள் எல்லாருமே வந்து ஸ்கூல் போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் எல்லோரும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்த்து இந்த படத்தை வந்து பார்த்துட்டு போவான்னு தான் சொல்லணும். அதுதான் சொல்கிறேன். தீனானோட காமெடி வந்து ஸ்க்ரீனில் ஒர்க் ஆகிருக்கானே இந்த அளவுக்கு
பயங்கரமாக இந்த தடவை ஸ்க்ரீனில் பயங்கரமாக ஒர்க் ஆகிருக்கு. அப்படி தான் இந்த தடவை இல்லை, எல்லா தடவையுமே ஒர்க் ஆகிருக்கு. என்ன கலாய்க்கும் போது தெரியலீங்களா அவங்களுக்கு, இந்த தடவை இன்னும் பயங்கரமாக ஒர்க் ஆகிருக்கு. நான் யோசிப்பேன், ஆடாடா நம்ம ஒரு சீன் நடிக்காமல் போயிட்டோமோ, நம்மளையும் கலாய்ச்ச ஒரு சந்தோஷம் வந்துருக்கும், அப்பா நம்மளையும் கலாச்சாடா அப்படின்ற அளவுக்கு வந்தோம். நல்லா எல்லாரையும் அது ஒரு சில இடத்துல வந்து பயங்கரமாக கலாச்சின்னு வரும். செகண்ட் ஹாஃபில் வந்து நான் எங்கேயும் கலாய்ப்பான் தான் நினச்சேன். அந்த இடத்துல வந்து டோட்டலாக வேறு லெவலில் ஒரு விஷயம் பண்ணிட்டாப்புல. அது உண்மையிலேயே வேறு லெவல். தீனா மட்டும் அந்த இடத்துல சூப்பர். ஆனால் நிறைய ஸ்கூல் கதைகள்லாம் வருது, இதில் நான் மாறுபட்டு இருக்காங்க. ஆமாம், நான் ஏற்கனவே போன தடவை வரும்போது நம்ம ராஜ்மோகன் சார் வந்து பாபா பிளாக் ஷீப் வந்து படம் பார்த்துருந்தேன். நான் அதுதான் நான் சரி ஸ்கூல்னால் எல்லாமே ஒரே மாதிரி தானே இருக்கும் அப்படின்னு தான், ஏன்னா எல்லா ஸ்கூலும் அப்படி தான் நினைப்பாங்க, எப்படியும் அதே ஸ்கூலில் தான் இருக்கும். கனா காலங்களில் ஆரம்பித்து இப்போ வரைக்கும் அப்படி தான் எல்லாமே நினச்சிட்ருக்காங்க. ஆனால் இது டோட்டலாக வேறு. இது டோட்டலாக வந்து அந்த சப்ஜெக்டில் எதுவுமே அதில் வந்து எதுவுமே தொடலை. இது டோட்டலாக வந்து ஒரு கதையாக வந்து சொல்லியிருக்காங்க. ஸ்கூலில் ஒரு லவ் இருக்கும் நமக்கு எப்போவுமே வந்து, நம்ம உண்மையாகவே அந்த ஸ்கூல் அந்த டைமில் நம்ம சொல்கிறதுக்கு ஒரு பயம் இருக்கும். அதை வந்து இதில் எப்படி காமிச்சிருக்காங்க தான் அந்த படமே நல்லா சொல்லியிருக்காங்க தான் டைரக்டர் சொன்னேன்.